அவங்க சொன்ன வேர்ட் எல்லாத்துக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ரெஸ்பெக்ட் பண்ணிடலாமா? அவங்க சொன்ன ஒவ்வொரு வேர்டுமே நம்மளுடைய பசங்களை நல்வழியப்படுத்துறதுக்கான வழிகள் மட்டுமே தவிர வேற எதுக்குமே கிடையாது. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் ஐஏஎஸ்ஸா இருக்கலாம், ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், ஐஎஃப்எஸ்ஸா இருக்கலாம், எந்த துறையிலும் டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். அது என்ன பேஸ்னா நம்ம இப்போ டிசிப்ளினை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்க அந்த வழியில அந்த துறையில செயல்படுறவங்களா வளருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வேர்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செய்யணும். அதை வந்து கரெக்டான முறையில் தொடர்ந்து செய்யறதுக்கு நம்ம பழக்குவிக்கணும். அப்போதான் அவங்க வந்து நல்ல விஷயங்களை கற்று தேர்ந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்க வளருவாங்க. மூணாவது பங்க்சுவாலிட்டி, கரெக்டான முறையில் அவங்க வந்து மேம் சொன்னாங்க இப்போ 8:45 என்ன பண்ணணும், எல்லாருமே உள்ள இருக்கணும். அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய விருப்பம் என்னன்னா 8:50க்கு பிரேயர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இங்க வந்து அவைலபிள் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். 8:45ங்கிறது பங்க்சுவாலிட்டி, அந்த டைம், பி டைம், ஆன் டைம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களை கொண்டு வந்து விடணும், அதுதான் அவங்களுடைய விருப்பம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னீங்கன்னா 8:45க்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவங்க வந்து டைமிங்ல கரெக்டா வந்துருவாங்க. அவங்க எந்த துறைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, பெரிய ஆளானாலும் சரி, அந்த டைமிங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய ஆட்கள் நல்லா வளர்ந்தவங்க நல்ல பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அந்த டைமுக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டைமிங்க்கு மட்டும்தான் வேல்யூ. ஸோ 3 விஷயம்தான்: ரெஸ்பெக்ட், கன்சிஸ்டன்சி, அப்புறம் பங்க்சுவாலிட்டி. இது 3மே ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு அபரீதமான வளர்ச்சியில கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? பண்ணிடலாமா? பண்ணிடலாங்களா? சவுண்டே கேட்கல எனக்கு. 3 விஷயம்தான்: ரெஸ்பெக்ட், கன்சிஸ்டன்சி, பங்க்சுவாலிட்டி. என்னோட பிள்ளையும் இங்கே தான் படிக்கிறாங்க. ஐ எம் வெரி தேங்க்யூ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. காட் நான் தேங்க் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். தேங்க்யூ.